காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். சிம்பிளா சமைங்க. என்ன சமைக்கிறதுன்னு அத்தை கிட்ட கேட்டுக்கிறீங்க. சரி கேட்டுக்கோங்க. நம்ம கேட்டுட்டு வரட்டுமா? சரி அதை கேட்டுட்டு வாங்க. டீ எப்ப குடுப்பீங்க? இந்த சுட வச்சு தாரேன். அது அங்கிட்டு திரும்பிக்கிட்டு தான் சொல்லணுமா? எங்க வாங்க. நீங்க எதுக்குங்க இப்படி வைக்கப்படுறீங்க காலையில இருந்து? வாங்க நான் போறேன். அடே சரிடா, நான் ஒண்ணும் கேட்கல. ஒரு டீயாவது கொடுத்துட்டு போங்க. வாங்க நான் போறேன். அடே அடே வாங்க போயிட்டேன். இந்த சுதந்திர நாட்டுல ஒரு மனுஷன் ஒரு வாய் டீ குடிக்க முடியலையே. என்ட தம்பி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. என்னடா? என்னடான்னா பாப்போம்க்கா. இல்லடா, ஜெயில எதுவும் போட்டுருவாங்களோ? விக்கிக்கு சரியா போச்சு இல்லக்கா. பாப்போம், அவன் சொல்றதுலதான் இருக்கு. அந்த பையன் சும்மாவே அந்த அரவிந்த் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறானேடா. தம்பி வேற அடிச்சியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். இல்லாட்டியாவது ஏதாவது பண்ணலாம். உன் தம்பி தானே, பெரிய நாணய கொட்டு கூடையாத்தான் இருக்கான். விடு விடு, அந்த இடத்துல வச்சு கேட்டதுனால அவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம சொல்லியிருப்பான். அதானடா, நான் அடிக்கலான்னு ஏதாவது சொல்லியிருந்தானாலாவது கேஸை தசை திருப்ப பார்க்கலாம். ஏண்டா தம்பி, வெற்றி கிட்ட சொல்லி தெரிஞ்ச ஜட்ஜி யாராவது இருக்காங்களான்னு கேட்க சொல்லக்கூடாது? ஏக்கா தெரிஞ்சவங்க யார் இருந்து என்ன செய்ய? இவன் நான் தான் அடிச்சேன்னு வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கான்லக்கா. சரிடா, அடிச்சது இவன்தேன், அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான்ல. அப்ப விக்கிக்கும் சரியாவும் போயிடுச்சு. அப்ப தண்டனை கொடுக்காம வாய்ப்பு இருக்காடா? பாப்போம்க்கா பாப்போம். அவன் இதை பத்தியெல்லாம் கொஞ்சமாவது கவலைப்படுறானான்னு பாத்தியாடா? ஒரு வருஷம் ஜெயில தூக்கி உட்கார வச்சாலும் சரின்னு போய் இருந்துட்டு வருவான் போல. யார் அவனா? ஒரு நிமிஷம் ஏசி இல்லாம இருக்க மாட்டான். இதுல ஜெயில போய் எப்படி இருப்பான்? இவனை மட்டும் ஜெயில தூக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னு வையி, அம்மா ரொம்ப உடஞ்சு போயிரும்டா. பாப்போம்க்கா, நீ வேற டென்ஷன் படுத்தாத. கொஞ்சம் படபடன்னு தாண்டா தம்பி இருக்கு. சமாளிச்சுக்கிட்டதையும் சுத்தி சுத்தி வாரேன். சரி பாப்போம் பாப்போம், எல்லாம் கடவுள் விட்ட வழி. ம், டேய் தங்கப்பிள்ள, அங்க இருந்து அப்பதான் அடிச்சு என்னடா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எங்க ஒண்ணுமில்ல, சும்மா பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு உன்னைய பார்த்தா அநியாயத்துக்கு வெக்கம் வருது புதுசா. அவங்களுக்கு எல்லாம் புதுசா தானக்கா இருக்கு. எல்லாமே என்ன? எல்லாமே வா. இந்தா ஆரம்பிச்சிட்டியா? ஓடி போயிரு, ஓடிரு ஓடிரு. அடே சொல்லுடா, எதுக்குடா உன்னைய பார்த்து இப்படி வெக்கப்படுறா? ஐய, நீ மச்சான பார்த்து வைக்கப்பட மாட்டியா? ம்ஹும். அது சரி, உன்கிட்ட இதை கேட்டது என் தப்பு தான். போ போ போ. தம்பி சொல்லுடா, எதுக்குடா அவ உன்னைய பார்த்து இப்படி புதுசா வெக்கப்படுறா? நீ அவ புருஷன் தானே? ஐய ஏக்கா போக்கா பேசாம. தங்கப்பிள்ள இங்க வாங்கடா. ஏங்க நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க பேசுங்க மைனி கூட. டேய் இங்க வாங்கடா மானே. ஆனா நீ கூப்பிடுறதுல அந்த காட்டுல இருக்கிற மானே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. தங்கப்பிள்ள இங்க வாங்க. அக்கா நீ போய் குமார் காய் வாங்கிட்டு வந்துட்டானான்னு பாரு போ. போறேன் போறேன். மானே என்னடா? நீங்க நடத்துங்கடா. தங்கப்பிள்ள என்னடா? ஒண்ணுமில்லங்க. ஒண்ணுமில்லாததுக்கு அங்க இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருந்தீங்க. இல்ல, ஐஸுக்கு ஃபோன் பண்ணணும். அதான் உங்க போன் உங்ககிட்ட தானடா இருக்கு, பண்ண வேண்டியதானே? பண்ணிட்டேன். அடே என்னடா பிள்ளை, இது என்ன புதுசா இருக்கு? ஸ்கூல்ல டான்னு என்கிட்ட வாய்க்கு வாய் பேசுன டீச்சரா இது? அதாங்க, அதான் அங்க நீங்க வாத்தியாரு, நான் டீச்சரு. சரிக்கு சரியா பேசிட்டேன். இங்க 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 என்னடா? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு புதுசா இருக்கு. புதுசா இருக்கா? இல்லையே, இது ஒரு பழைய சாயம் போன டிஷர்ட். இல்ல, நான் டிஷர்ட்ட சொல்லல, உங்களை சொன்னேன். நானும் அதே பழைய கருப்பன்தான். இல்லங்க, அங்க நான் உங்ககிட்ட தேடி தேடி வந்து பேசுவேன், நீங்க அப்படியே வெறப்பா இருப்பீங்க. இங்க வேற மாதிரி இருக்கீங்க. தங்கப்பிள்ளை இதாண்டி ஒரிஜினல் கருப்பேன். அது தெரியுதுங்க, அதுதான் எனக்கு புதுசா இருக்கு. சரி புதுசா இருந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி, கருப்பனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கும் கருப்பனை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தங்கப்பிள்ள ஆ, இங்க நிமிந்து பாருங்கடி என்ன. மாட்டேன். அடி இங்க பாருங்கடி மானே. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, என்ன பார்த்து பேசினாதான் நான் என்னன்னு கேட்பேன். ஏங்க இப்ப கேக்குறேன் என்னங்க. நீங்க இப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க? இது என்னடி வம்பா இருக்கு? எங்க சொல்லுங்கங்க. எல்லாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்கல்லங்க. எனக்கு என் பொண்டாட்டிய பார்த்தா என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிதான் கூப்பிடுவேன். எங்க அம்மா வீட்ல அம்மா அண்ணே மைனி எல்லாரும் மலர்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணே எப்பவாச்சும் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நீங்க என்ன இது வரைக்கும் எப்படி எப்படிங்க கூப்பிட்டுருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டீச்சர்னு கூப்பிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் மலர்னு கூப்பிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் தங்கப்பிள்ளை மானே. அது மூணுக்கு தகுந்தாப்புல அப்படி எப்படி கூப்பிட வேண்டி. நீங்க ஸ்கூல்ல பேசுனதுக்கும் இங்க பேசுறதுக்கும் எனக்கு உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அப்புறம் அங்க ஸ்கூல்ல உங்களை வேற மாதிரி ட்ரெஸ்ல பார்த்துட்டு இங்க இப்படி ஒரு ட்ரெஸ்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. எல்லாமே பழசு தாண்டி பிள்ளை, நானும் பழைய புருஷன்தான். வாங்க, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசாம எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எட்டி எட்டி பார்த்தாப்புல நான் கிட்ட கிட்ட வருவேன்ல. வாங்க. எங்க போக, இங்கதான் சுத்தி சுத்தி வாரேன். ஏங்க? என்னங்க? இல்லங்க, நான் எல்லாத்தையும் மறந்துட்டது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? தங்கப்பிள்ளை நீங்க என் பக்கத்துல இருக்கிறதே எனக்கு போதும்டா. சரி. அப்புறம் ஏங்க? என்னங்க? இல்ல, மைனிய நீங்களும் கொழுந்தனாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்லங்க. ஆமாடா. கொழுந்தனாரை ஜெயில போட்டுருவாங்களாங்க. டேய் 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 தங்கப்பிள்ளை, நீங்க அதை நினைச்சு எந்த கவலையும் படக்கூடாது. எனக்கு பயமா இருக்குங்க. தங்கப்பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுடா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நடந்துருச்சுன்னா எங்க அவர் பாவம். டேய் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்காதுடா. இல்ல, அவர் பண்ணது தப்பு தானே, அது அவரும் ஒத்துக்கிட வேற செஞ்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்கல்லங்க. கொடுப்பாங்க தான்டா, ஆனா விக்கிக்கு தான் சரியா போச்சுல, அதனால தண்டனை கொஞ்சம் குறையும். கொஞ்சம் குறையும், அவ்வளவுதானுங்க. ஆனா கொடுப்பாங்கல்ல. எல்லாம் சரியா போயிடும்டா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. சரி சரி பாப்போம். சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். குமார் வீரா கபாலி எல்லாரும் வந்தாலும் வந்திருப்பாங்க. ஐசு எப்படா வர்றேன்னாங்க? அவ காலையில அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வர்றேன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி அழக்கூடாதுடா, கண்ண தொடங்க. சரிங்கடா. கொழுந்தனாரு பாப்போம்டா பிள்ளை, நீங்க உம்முன்னு இருக்கிறதுனால அங்க எதுவும் மாறிட போறது இல்ல. முகத்தை முதல்ல நார்மலா வைங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். சரி, நம்ம அப்படி இருக்க மாட்டேன். சரி உள்ள போவோமா? அதான் நான் வர்றேன்ல கிரக பிரவேசத்துக்கு, பத்தாதா? அத்தை மாதவியையும் கூட்டிட்டு வாங்க அத்தை. போதும் போதும், அதெல்லாம் வீட்டுக்கு பெரிய ஆளுன்னு நான் ஒருத்தி வந்தா போதும். அத்தை நீங்க தான் வந்து எல்லாம் எடுத்து செய்யணும், அதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, எங்களுக்குன்னு வேற யார் இருக்கா அத்தை? அதுக்காக மாதவியை விட்டுட்டு வந்துடாதீங்க அத்தை. அந்த வீடு நான் கட்டி இருக்கிறதே அவளுக்காக தான். ஏம்மா நானும் வர்றேம்மா. இன்னைக்கு அந்த வீடு அவளுக்காக தான் கட்டியிருக்கேன். கிரக பிரவேசத்துக்கு அவளை வர சொல்லுங்கம்ப. நாளைக்கு அவளை எனக்கு கட்டி கொடுங்கம்ப. எம்மா நான் அத்தானை தான் கட்டிப்பேன். இது என்ன புதுசா பேசுற? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னனா இல்லையா? நீங்க நினைச்சு நினைச்சு பேசுவீங்கம்மா, எங்களால எல்லாம் அப்படி மனசு மாத்திக்க முடியாது. அத்தா என்ன அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அத்தை மாது, அவங்க கிட்ட கோவப்பட்டு நான் என்ன செய்ய போறேன்? இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிற வேலை என்கிட்ட வேண்டாம். அத்தை ஐஸ் வைக்கலத்தே, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உங்க மருமகன் தே, என்ன திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை என் மேல காட்டுங்க அத்தே. கிரகப்பிரவேசத்துக்கு மாதுவை மட்டும் வர வேண்டாம்னு சொல்லாதீங்க தே. நீங்க வரும்போது அவளையும் கூட்டிட்டு வாங்க, முத நாளே வந்துருங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் உங்க மருமகன்ல தே. ஏம்மா ஏம்மா அத்தானை போட்டு இந்த பாடு படுத்துற? நீ என்ன பேசினாலும் சிரிச்ச முகம் மாறாம கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு அவரை நீ ரொம்ப தாமா படுத்துற. மாது அத்தை அப்படியெல்லாம் பேசாத. ஏன் அத்தா இப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது கோவப்படுங்க. போ, ஏன் அத்தை கிட்ட நான் கோவப்பட்டு என்ன செய்ய போறேன்? அத்தை மாது சின்ன பிள்ளைத்தே, அவ தெரியாம பேசுறா, கோச்சுக்காதீங்க தே. நீங்க கிரகப்பிரவேசத்துக்கு அவளையும் கூட்டிட்டு வாங்க தே. நீங்க தானத்தே சொன்னீங்க வீடு இல்லாத வெறும் பயிலுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ அவளுக்காக நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன் தே. நீங்க ஒரு தடவை வந்து பாருங்களேன்.
எது லோன் வாங்கி? முக்கால்வாசி சொந்த பணம் தான் தே, கால்வாசி தான் கடன் வாங்கியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துல அடைச்சிருவேன். அம்மா விட்டுட்டு போன நகை எல்லாம் இருக்கு, அது எல்லாம் நம்ம மாதுவுக்கு தானே. வீடும் அவளுக்கு தான். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தே வேணும்? அத்தா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தா. ப்ளீஸ் அத்தே, கிரகப்பிரவேசத்துக்கு அவளையும் கூட்டிட்டு வாங்க தே. சரி நாங்க 2 பேருமே வர்றோம். சரிங்க தே. ஆனா பால் காய்ச்சி முடிச்ச அடுத்த நிமிஷமே நானும் கிளம்பிடுவேன், அவளையும் கையோட கூட்டிட்டு போயிடுவேன். நான்லாம் பொழுது வரைக்கும் இருந்துட்டே வருவேன். அப்படின்னா ஒண்ணும் போக வேண்டாம். எதே எதே, அத அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க தே முதல்ல. சரி பாப்போம், எந்திரி. எத்தே, பக்கத்து வீட்டுல மாதுவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களாம். அவங்களுக்கும் போய் நான் இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடுறேன். போ போ, அதை எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஏமா ரொம்ப பண்ணாத சொல்லிட்டேன். சரிங்க தே, நான் வச்சுட்டு வந்துடுறேன். ம், ம். போலாமா மாது? அத்தா ஏன் அத்தா நீங்க இப்படி இறங்கி இறங்கி போறீங்க? உங்க அம்மா மாது, ஏன் அத்தை அவங்க கிட்ட நான் இறங்கி போறதுனால இப்ப என்ன குறைஞ்சிட போறேன்? உங்களுக்கு என்ன குறைச்சல்? படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, இல்ல என்னதான் இல்ல? எனக்கு முறப்பைய வேற. எதுக்காக தான் அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க பண்றதுக்கெல்லாம் நீங்களும் சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கத்தி பேசாத மாது, பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நம்ம தான் அனுசரிச்சு போகணும். அதுக்காக அம்மா உங்களை இப்படி எல்லாம் பேசுவாங்க, நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? இங்க பாரு, நான் என் அத்தை என்ன திட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு தான் பேசாம இருக்கேன். நீயும் அதே மாதிரியே இரு. என்னம்மா போங்க. போங்க இல்ல போவோமா? பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு சொன்னீங்க உன் ஃப்ரெண்டுக்கு. வாங்க. வா. இப்படியே எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அத்தா, கொஞ்சமாவது கோவப்படுங்க. கோவப்பட்ட அழகு குறைஞ்சிருமா? ஆமா போங்க சொன்னாங்க. சரி வா போவோம். சார் வீட்டுல இருப்பாரா? அத்தா நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் நான் போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன். அந்த சாரோட ஷூ வாசல்ல இருந்தது, பேச்சு சத்தமும் கேட்டது. அவரு இருக்காரு, நம்ம போகலாம். சரி வா. மதி, என்னம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நைட்டி தான் போட்டிருப்பேன், இன்னைக்கு இந்த சேலையெல்லாம் கட்டி டிப்டாப்பா ரெடி ஆயிட்ட. எங்கேயாவது வெளியே போகணுமா? இல்ல வெற்றி, எனக்கு புதுசா பக்கத்து வீட்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஆமா, அவங்க அத்தான் அவளுக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காராம். கிரகப்பிரவேசம் நடக்க போகுது. அதுக்காக நம்மள பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுறதுக்காக வர்றேன்னு சொல்லியிருக்கா. ஓ, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? வெற்றி, எனக்கும் இங்க வேற யார் வெற்றி இருக்காங்க? சரிம்மா சரிம்மா, நான் ஒன்னும் சொல்லல, கேட்கதான் செஞ்சேன். ஆமா, அவங்க இப்ப வர்றேன்னு இருக்காங்க. அதுக்காக தான் ரெடியா இருக்கேன். அவங்க வரும்போது நான் நைட்டி போட்டுக்கிட்டு நிக்க கூடாதுல. மதி, வீட்டுக்கு விருந்தாளிங்க வரும்போது நைட்டி போட்டுக்கிட்டு நின்னா நல்லா இருக்காதுல வெற்றி, அதுக்காக தான். வெரி குட்மா, வெரி குட். வெற்றி, அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேம்மா. வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. மாது வா. வணக்கம் சார். வாங்க வாங்க. எங்க இந்த பொண்ணு தான் நான் சொன்ன மாது, மாதவி. அது அவங்களோட அத்தான் மாதவன். ஹாய் சார். சார் இவங்க என் அத்தா. வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு உங்களை கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். அத்தா கொடுங்க. வாங்க, முதல்ல உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல சார், நான் அவசரமா கிளம்பணும். இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்புறேன். இன்னொரு நாள் சாவகாசமா வர்றேன். அப்படியா? வந்த கையோட கிளம்புறீங்களே, ஏதாவது குடிச்சிட்டு போலாமே. நான் அடிக்கடி இங்க வருவேன் சார், அப்போ ஏதாவது குடிக்கிறேன். சார், எங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா நீங்களும் மேடமும் வரணும். வந்துடும் வந்துடும். இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடம், நீங்க சாரை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருங்க. வந்துடுறோம். உட்காருங்க, நான் ஒரு டீ போடுறேன், குடிச்சிட்டு போலாம். நான் அடிக்கடி மாதுவை பார்க்க வருவேன் மேடம். அப்போ கண்டிப்பா உங்க கையால ஒரு டீ குடிச்சிட்டு போறேன். இப்போ எனக்கு கிரகப்பிரவேச வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் என் தம்பியும் தான் ஒத்தையில பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, அதனால நான் இப்ப போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வர்றேன். சரி. மாதுவுக்கு எப்பவுமே உங்க பேச்சு தான். என் அத்தான் என் அத்தான் என் அத்தான், வாயை திறந்தாலே அத்தான் தான். அவ அப்படிதான். இங்க பாரு மாது, நீ இப்படியே எல்லாருக்கிட்டையும் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வை, அப்புறம் யாருமே உன் கூட பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மத்தவங்க எப்படியோ, இந்த அக்காலாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. எனக்கா மதி, அந்த அளவுக்கு பழகிட்டீங்களா? ஆமா வெற்றி, இவன் நம்ம பிருந்தா மாதிரியே இருக்கல்ல. ஆமா, கொஞ்சம் முகச்சாடு அப்படிதான் இருக்கு. தான் எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க இப்படி சொல்றாங்கன்னு ரொம்ப பிளேடு போட்டுறாத. வாங்க அத்தா. சார், அப்ப நான் கிளம்புறேன். கண்டிப்பா நீங்களும் மேடமும் வந்துருங்க. வந்துடும். போயிட்டு வரேன் சார். மேடம் போயிட்டு வரேன். வாங்க. சார் போயிட்டு வரேன். அக்கா அப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பேசுவோம். ஓகே. சரி. அத்தா போலாமா? ம். பையன் பார்க்க நல்ல பையனா தெரியுறானே.
ஆமா, அவளுக்கு வாயை திறந்தாலே அத்தான் 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 தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களோ? ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து விரும்புறாங்களாம். ஆமா வெற்றி, நீங்க மலர் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டு பேசுனீங்களா? அவங்க கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொன்னீங்களா? அது பேசல. வெற்றி, நான் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன், சொல்லுங்க, பேசுனீங்களா? பேசணுமா? அது எப்படி அவங்ககிட்ட நான் பேசாம இருப்பேன்? இல்ல அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்துருவானா? ஏன் வெற்றி, நம்ம ஊர் திருவிழா வருதுல்ல, அதுக்கு நம்ம போவோமா? பாப்போம்மா, என் வேலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்பங்க நான் சொல்றேன். எல்லா நாளும் நம்ம போய் அங்கே இருக்காட்டினாலும் கடைசியில் அந்த பொங்கல் சட்டி தேருக்கு மட்டுமாவது போகணும் வெற்றி. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன அந்த பேச்சு? இல்லை வெற்றி, முன்ன கூடயே சொல்லி வச்சா உங்களுக்கு லீவு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும்ல, அதுக்காக பார்த்தேன். வர வர மிஸ்ஸஸ் வெற்றிவேல் ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டீங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல வெற்றி, மிஸ்ஸஸ் வெற்றிவேல்னு, அப்போ உங்க அறிவு எனக்கு கொஞ்சமாவது இருக்கணும்ல. டெஃபினெட்லி டெஃபினெட்லி, கண்டிப்பா இருக்கணும். சரி, சாப்பிட வரீங்களா? என்ன சாப்பாடு? இன்னைக்கு தயிர் சாதம் வெற்றி. காலையில குவார்டர்ஸ்க்கு வெளியில காய்கறி வண்டிக்கார அண்ணாச்சி மாங்காய் கொண்டு வந்தாரு, அதை வாங்கி ஏதோ கொஞ்சம் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுவோமா? ஆஹா, என் பொண்டாட்டி செஞ்ச தயிர் சாதம் தேவாமிர்தமா இருக்குமே. அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க வெற்றி, சுமாரா தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, நீ செஞ்சனாலே அது எனக்கு தேவாமிர்தம் தான். வா சாப்பிடுவோம். ஏன் வெற்றி, நான் இல்லாம இருந்தாலாவது நீங்க ஹோட்டல்ல போயிட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல தினமும்? அத வாடி, என் பொண்டாட்டி எனக்காக ஆசை ஆசையா தயிர் சாதம் செஞ்சிருக்கா, அதை விட்டுட்டு என்ன நான்வெஜ் வேண்டிக்கிறது? ஓடியா 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 சாப்பிடுவோம். முத்து, வா பேபி. கதவு திறந்திருந்தது, அதனாலதான் தட்டாம கேட்காம வந்துட்டேன். ஓகே ஓகே, கம் கம். அப்படின்னா ஐயா ரொம்ப நல்ல மூடுல இருக்கீங்க போல. ஏன் ஏன் அப்படி கேக்குற? இல்ல, கதவு திறந்தே கிடந்தாலும் உங்க ரூமுக்குள்ள வரணும்னா கதவை தட்டிட்டு இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வரணும்பீங்க. இப்போ இருக்கட்டும் பரவாயில்லைங்கிறீங்களே, அதுதான் கேக்குறேன். ரொம்ப நல்ல மூடுல இருக்கீங்களோ? யா பேபி. அப்படி என்ன நல்ல மூடு? என்கிட்டயும் சொன்னா நானும் ஹாப்பி ஆவன்ல. வீட்டுல இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்க போறோம்னா. அது மைனி வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தானே. அப்புறம் என்ன? நான் ப்ளூக்கும் மைனிக்கும் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கேன். ஹனிமூனுக்கா? அதுக்கு நீயே வாயை புழக்கிற? ஒரு சந்தோஷத்துல தான் பேபி. ஆமா, அவங்கள கண்டிப்பா அனுப்பி வைக்கணும், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம மைனிய பாத்தியா? மைனி வீட்டுக்கு வந்ததுல இருந்து ப்ரோவை பாக்குறதுக்கு, ப்ரோ கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. பார்த்தேன் பார்த்தேன், அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும்ல. இந்த வீடு, நீங்க, நான், மாமா, அத்தை, மைனி எல்லாரும். ABCDEFGH எங்க இன்னொருக்கு சொல்லு. அப்படியா சொன்னேன்? ஆமா, ரைம்ஸ் மாதிரி தான் சொன்னேன். அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பேபி, எந்த ஊருக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க? அது சஸ்பென்ஸ். ஊட்டி? ஊட்டிக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அங்கதான் டிக்கெட் போட்டிருக்கீங்களா? போனா ஒருவேளை அக்காவுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்னு. சஸ்பென்ஸ். அப்போ கொடைக்கானலா? குணா குகை? சஸ்பென்ஸ். சரி, அப்ப நீங்க மாமா கிட்ட சொல்லுவீங்கல்ல, அப்பவே நான் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோ கேட்டுக்கோ. பேபி, ம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க ஹனிமூன் போவோம்? அதான் சொன்னி, கொடைக்கானல், குணா குகை. அங்கேயா பேபி? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. உண்டான காயம் இங்கு தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எனக்கு என்ன காயம் ஆனாலும் என் உடம்பு தாங்கிரும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. முத்து பேபி, முத்து பேபி. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இங்க வா, பக்கத்துல வா, ரெண்டு கீறி கீறி பாப்போம் ஏதாவது ஆகுதா இல்லையான்னு. பேபி, கத்திய கீழே போடுங்க. பேபி கையில பிஸ்கட் தான் இருக்கணும், கத்தியெல்லாம் இருக்க கூடாது. முத்து பேபியே, சேட்டை பண்ணும் பேபியே, நீதானே தெரியுமா? உனக்கு புரியுமா? முத்து பேபி பேபியே, பேபி பேபியே, மை பேபி பேபியே, பேபி பேபியே, ஹோ ஹோ பேபியே, முத்து பேபி பேபியே, மை பேபி பேபியே. கண்
கன்ஃபார்மா நம்ம ஹனிமூனுக்கு கொடைக்கானல் தான், குணாக்கோக்கு தான். அங்க உன்னை கூட்டிட்டு போய் அந்த குழிக்குள்ள அப்படியே தள்ளி விட்டு வந்துருவேன். அப்புறம் கயிறு போட்டு இழுத்துக்கிட்டே இந்த பாட்டை பாடிக்கிட்டே என்ன தூக்குவீங்களா? தூக்குறாங்க, என்னத்துக்கு தூக்கணும்? பேபி நிஜமாவே தள்ளி விட்டுருவீங்களா? கன்ஃபார்மா தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த குழிக்கிட்டயே உட்காந்து என் பொண்டாட்டி உள்ள விழுந்துட்டான்னு ஒன்னு ஒப்பாரி வைப்பேன். அதுக்கப்புறம் ஜாலியா வெளியே வந்துருவேன். அதான் பேபி டேடி இன்னொரு பொண்ணு பெத்து தரேன்னு சொல்லியிருக்காருல. பேபி அப்ப அப்படியே செய்யுங்க. எப்படி? இப்ப சொன்னீங்கல்ல. ஏய், அந்த குழிக்குள்ள உன்னை தள்ளி விட்டுட்டு அந்த குழிக்கு பக்கத்துலயே உட்காந்து என் பொண்டாட்டி உள்ள விழுந்துட்டான்னு ஒன்னு ஒப்பாரி வைப்பேன்னு சொன்னனே, அதுவா? ம் அப்புறமேட்டா சீரியஸாவா சொல்ற? ஆமா. ஓய் பேபி என்ன குழிக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவது என் பொண்டாட்டின்னு என்ன சொல்லுவீங்கல்ல? பேபி, அதுக்காகவாது என்ன அந்த குழிக்குள்ள தள்ளி விடுங்க பேபி. இங்க வா. நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பேபி, நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? இல்ல முத்து, குழிக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவது என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்லுவீங்களா? கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் அந்த குழிக்குள்ள தள்ளி விடுறதுக்காகவாது என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? முத்து என்ன? ஏன் பேபி இப்படி எல்லாம் பேசுற? இல்ல பேசணும்னு பேசல, தோணுச்சு நீங்க அப்படி சொல்லவும். நான் அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணுவேனா பேபி? ஆஹா, நீங்க அப்படி பண்ணினாலும் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல வரேன். பேபி இங்க வா. கனவுல கூட உனக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேபி ஒருவேளை நானே கால் தவறி அந்த மாதிரி குழிக்குள்ள விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. ஒரு பேச்சுக்கு. பேச்சுக்கு கூட பேசக்கூடாது. பேசக்கூடாதா? பேசக்கூடாது. அக்கா உங்களை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி போ, வரேன். வாங்க. போ பேபி, ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன். நமக்கா? பப்பரமிட்டா, ப்ரோக்கும் மைனிக்கும் தான். தெரிஞ்சு போ. சும்மா கேட்டு பாப்போமேன்னு கேட்டு பார்த்தேன். சீக்கிரம் வாங்க. வரேன் போ. போ, வரேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. நான் சும்மா பாக்குறேன். நீ சும்மாவும் பார்க்க வேணாம், காசு கொடுத்து பார்க்க வேணாம். போ, வரேன். ஹனிமூன்னு சொன்ன உடனே என் பேபிக்கு வெக்கம். பப்பரமிட்டா, படுத்தாத, போ. போயிட்டேன். உண்டான காயம் இங்கு தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. நம்ம தான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் நம்ம எதுக்கு அழுகணும்? இந்த பாட்டை பாடணும். பேபி தான் பாடணும். பேபி தான் சொல்லாமலே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. பேபி நீங்க பாடுவீங்களா இந்த பாட்டை? பேபி, நீ இன்னும் போகலையா? படுத்தாத பப்பரமிட்டா. சரி சீக்கிரம் சாப்பிட வாங்க. டிஃபனுக்கு என்ன சமைக்கட்டும், என்ன பிடிக்கும்னு கேட்டா எல்லாம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கியமா என் குழந்தைனாருக்கு என்ன பிடிக்கும்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை சமைங்க மைனின்னு சொல்றாரு. இவர்கிட்ட கேட்டா என்னை ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசைன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இவங்க எதை எடுத்து சாப்பிட்றாங்களோ அதுதான் இவங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மைனி சிஸ்டர். மலர் மேடம். மலரக்கா